भगवन्तं प्रेमिकं सद्गुरुं भजे कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधर सद्गुरु महाराज की श्रीपतिயான பகவான் மாதுரி சகி சமேத பிரேமிக வரத டாக்கூர்ஜியுடைய அனுகிரகத்துடனும் நம் குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகளுடைய கிருபையினாலையும் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ஆழமான ஒரு தலைப்பு, இந்த உலகத்தை இறைவன் எப்படி படைத்தான் அப்படின்ற தலைப்பு. இது பாகவதம் இவ்வளோ சொல்லித்தர மாதிரி வேற எந்த சாஸ்திரமும் இவ்வளோ எளிமையாக, அதாவது புரிஞ்சிடுத்துன்னு சொல்ல முடியாது, புரியலேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது புரிஞ்சிடுத்து அப்படின்னா நம்ம தான் பகவான், புரியலைன்னா நம்ம இந்துவே கிடையாது. அதனால புரிகிற மாதிரி புரியறதோனா அவ்வளோதான் புரிஞ்சிக்க முடியும். ஒரு முறை ஒரு பர்சனலான விஷயம், ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா முன்னாடி நாங்கள் எல்லாரும் இந்த ஒரு 2வது ஸ்கந்தம் 3வது ஸ்கந்தம், அதுக்கு ஸ்ரீதரர் அப்படின்னு ஒரு பெரியவர் அவர் உரை எழுதியிருக்கார். அது ஒரு 500 வருஷம் முன்னாடி அந்த உரையோடு சேர்ந்து சொன்னோம். ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவே இதை பற்றி நிறையா சொல்லியிருக்கார். அப்போ எல்லாம் முடிஞ்ச உடனே ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா கிட்ட போய் விண்ணப்பித்தோம், ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவோட பிரவச்சனத்தினால இந்த சாஸ்திர விஷயம்லாம் புரியுது அப்படின்ட்டு. உடனே என்னப்பா சாஸ்திர விஷயம்ப்பா புரியறதுன்றியே அப்படின்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு புரிஞ்சுட்டா போகிறோம், இன்னும் 2 கேள்வி கேட்டோன்னா புரியலன்னு தான் வரும். ஏன் இதை நம்ம இப்படி தெரிஞ்சுக்கணும்னா, புத்திக்கும் ஒரு அளவு இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் பாகவதம் இன்னும் ஆழமாக போயிட்டே இருக்கு. ஒரு லெவலுக்கு மேலே புத்தியால் இவ்வளோலாம் பிடிச்சிக்க முடியல இல்லையா, அப்போ நம்மளே கை கூப்பிடுவோம், இதுக்கு மேலே யோசிக்க முடியலன்னு. உடனே அந்த பாகவன் சொல்கிறது ஆமாப்பா வாஸ்தவம் தான், எந்த மனுஷனாலும் இதுக்கு மேலே யோசிக்க முடியாது, ஆனால் பகவான் உன்ன மாதிரி கிடையாது, அதனால் பகவான் அத்தனையும் யோசித்து தான் படைச்சிருக்கான்னு அப்படி எடுத்துன்னு போயிடணும் இல்லையா. முன்னாடியே சொன்ன மாதிரி கண்ணுக்கு ஒரு அளவு இருக்குது இல்லையா, இது ஒரு காம்பவுண்ட் வால் வரைக்கும் தெரியறது, பின்னாடி தெரியல, காதுக்கு அளவு இருக்குது. அந்த மாதிரி புத்திக்கும் ஒரு அளவு இருக்கணும் இல்லையா. அந்த புத்திக்கு எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவு வரைக்கும் இந்த பாகவதம் நம்மளை விட்டுட்டு போய், இதுக்கு மேலே புரியாதுப்பா கவலைப்படாத, இதுதான் பகவானுடைய ஒரு எண்ண முடியாத ஒரு பிரபாவம், எண்ணில் அடங்கா பிரபாவம், அப்புறம் எண்ணத்தால் கட்டுப்படுத்த முடியாத பிரபாவம், இங்கே நிறுத்திக்கோ போரும் உனக்கு. இது நிதிக்கிறதுனாலே என்ன ஆகும், அப்படி நிறுத்துறதுனாலேன்னா பகவான் மேலே அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு அன்பு வரும், இப்போ எவ்வளோ பெரியவன் பகவான் அப்படின்னு. அதுதான் பாகவத்துடைய தாத்பரியம்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக அந்த சிருஷ்டியை சொல்லிகிட்டே போகிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த சிருஷ்டியை சொல்கிற விஷயமே பொதுவாக இந்த சிருஷ்டியை எப்படி சொல்கிறது, பகவானை எப்படி படைச்சிருக்கான் பாருங்கோ. தான் இருக்கேன்னு நேராக காட்ட மாட்டேன்றான், தான் இல்லவே இல்லைன்ற எண்ணத்தையும் கொடுக்க மாட்டேன்றான். இது எப்படி அப்படின்னா, தான் பண்ணக்கூடிய லிமிட்டே இல்லாத விஷயத்த நம்ம அனுபவங்களில் லிமிட்டாக காமிச்சு, லிமிட்டாக ஒன்று இருக்கும் பொழுது லிமிட்டே இல்லாதும் இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. அது உன் நம்பிக்கையை பொறுத்து. நான் தான் கடவுள்னு நினச்சேன்னா முடிஞ்சது கதை. இதுக்கு மேலே ஒருத்தன் கிடையாதுன்னு நினச்சான்னா அதோட முடிஞ்சது உன்னோட பாக்கியம். பகவான் என்ன சொல்கிறான், லிமிட்டாக ஒன்று பார்த்தாலே லிமிட்டே இல்லாத ஒன்று இருக்குன்னு தோணணும் இல்லையா. ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்மளே இங்கே நேராக போனோன்னே இங்கே ஒரு ஏரி இருக்குது, அந்த ஏரி மேலே நின்று பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஏரியா இருக்குதுன்னு நினைக்கிறோம், ஆனால் ஏரிக்கு கரை தெரியறது. ஒருத்தர் சொல்கிறார், இதே மாதிரி ஒன்று இருக்குடா, இன்னொரு 40 கிலோமீட்டர் தள்ளி போனேன்னா இதை விட கோடி மடங்கு பெருசுடா, கரையே தெரியாதுடா. சும்மா சொல்லாதீங்க சார், அந்த மாதிரிலாம் ஒன்று இருக்கவே முடியாது. ஏண்டா கரை தெரிகிற மாதிரி இத்தோண்டு இருந்தால் கரை தெரியாத மாதிரி அதுவும் இருக்கலாங்கிறத நீ ஏன் ஏற்றுக்க மாட்டேன்ற, அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. நான் வேணா கூட்டிகிட்டு போகிறேன், அது இல்லாதது எப்படி நீங்கள் காட்டுவீங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னா அவன் சமுத்திரத்தையே பார்க்காம தான் அவன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஒருத்தர் இப்படி சொல்கிறாருங்கும் பொழுது ஓஹோ இது பாசிபிள் அப்படின்னு நினச்சாதான் அதுதான் பாசிட்டிவ் திங்கிங், அதுதான் ஆன்மீகமான ஒரு எண்ணம். ஒரு சின்ன குட்டையை பார்த்தாலே தண்ணி அப்படி ஒரு லிமிட்டே இல்லாமல் பெரிய ஒரு சமுத்திரமாக ஒன்று இருக்க முடியுன்ற எண்ணம் இருந்ததுன்னா அப்போ தான் நம்ம ஆன்மீகத்தில் முன்னேற முடியும் இல்லையா. அதனால பகவான் என்ன பண்ணுறான், ஒரு சின்ன குட்டையும் காட்டுறான், அப்புறம் சாஸ்திரம் மூலமாக நம்ம பாகவதம் மூலமாக இந்த குட்டையில் இவ்வளோ தண்ணி நீ பார்த்தல, இதே மாதிரி தண்ணிடா
உனக்கு கரையே தெரியாத அளவுக்கு பெருசாக ஒன்று இருக்குது அப்படின்னா, ஆமாம் இருக்கலாம். குட்டையை காமிச்சிட்டு தானே பகவான் அதை சொல்கிறான். தண்ணினே உன்னை கண்ணில் காட்டாம என்ன, அந்த தண்ணி ஒன்று இருக்கிறதுலே ரொம்ப பெருசாக இருக்கடா, கரையே இல்லைன்னா நம்மளால நினச்சி கூட பார்க்க முடியாது. அதனால் பகவான் லிமிட்டாக உன்னை காமிச்சிட்டும், நம்ம அனுபவத்தில் எது லிமிட்டாக இருக்கும் அதுக்கு லிமிட்டெல்லாம் எடுத்துட்டோம்னா அதுதான் கடவுளுங்கிறத புரிஞ்சுக்கோன்னு காட்டுறான். அதே மாதிரி நமக்கு கண்ணுக்கு ஒரு லிமிட் இருக்குது, ஞாபகத்துக்கு ஒரு லிமிட் இருக்குது, கேட்கறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. பகவானுக்கு லிமிட்டே கிடையாது. அவன் அத்தனையும் ஒரே செகண்டில் பார்க்க முடியும். நமக்கு கண் இருந்தால் தான் பார்க்க முடியும்னு கூட கிடையாது. கண்ணை மூடிட்டு நம்ம ராத்திரி கனவு காணும்போது கூட தான் தெரியறது விஷயம். தெரியறதா இல்லையா? நேற்று நான் உன்னை கனவுல பார்த்தேன்னா அது எப்படி கண்ணை மூடின்னு பார்த்தேன்? நம்மளாலேயே கண் இல்லாமல் பார்க்க முடியும்னா உபனிஷத் சொல்றது, பகவானுக்கு அழகான 2 தாமரை கண்களும் உண்டுப்பா. அவன் கண் இல்லாமே அத்தனையும் காண்கிறான், காது இல்லாமே அத்தனையும் கேட்கிறான், கால் இல்லாமே அத்தனை விஷயங்களையும் செய்கிறான். இப்படி ஒரு உபனிஷத் சொல்றது. அப்போ நமக்கு பாசிபிள்னு தோன்றது. ஏன்? நானே கண் இல்லாமல் சொப்னத்தில் பார்க்கும்பொழுது நான் ஒரு அல்பமான ஒரு சின்ன லிமிட்டு, பகவானுக்கு லிமிட்டே இல்லைன்னா அவனால் ஏன் பண்ண முடியாதுன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்படி தான் பகவான் நம்மளை பழக்கிறான். சாஸ்திரம் இப்படி தான் காட்டுறது. அதனால இங்கே ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்கிறது, பகவானுடைய படைப்பு ரொம்ப பெரிய விஷயம். அதை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம படைக்கிறோம் இல்லையா? நம்ம காத்தால எழுந்து நம்ம டக்குன்னு இந்த உலகத்தை பார்க்குறோம், நம்மளுக்கு ஏதோ ஐடியாலாம் வருது, அந்த ஐடியாவுக்கு படைப்பாளன் நான் தான். நம்மளும் காத்தால படைக்கிறோம், நாள் முழுக்க நம்ம வாழ்க்கையில் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணுறோம், அதுதான் பரிபாலனம். ராத்திரி தூங்கும்பொழுது உலகமே எங்கே போச்சுன்னே தெரில, உலகத்தையே அழிச்சிடுறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் உலகத்தை வெளில அழிக்கலை, உள்ள கருப்பாக எல்லாத்தையுமே அழிஞ்சு போய்டுறது. அப்போ நமக்கே இந்த அனுபவம் இருக்கும் பொழுது இந்த சாஸ்திரம் சொல்றது, நம்ம லிமிட்டாக இந்த அனுபவம் லிமிட்டெல்லாம் எடுத்துரு, இதை தான் படைப்பு, காத்தல், அழித்தல்ங்கிறதெல்லாம் நீ ஓரளவு புரிஞ்சிக்க முடியுங்கிறது. அதனால இங்கே முதல்ல எடுத்த உடனே நம்ம தூக்கத்துலேருந்து எழுந்தா என்ன பண்ணுறோன்னு புரிஞ்சுட்டாலே பகவான் தன் யோக நித்ரையில் ஏந்து எழுந்து உலகத்தை எப்படி படைக்கிறான்னு புரிஞ்சிக்க முடியும். ரைட்டா? இப்போ என்ன சொல்கிறான் பகவான், முதல்ல நம்ம காத்தாலும் 6 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னா, நம்ம காத்தாலும் 6 மணிக்கு எழுந்துக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தா 2-3 காரணம் வருது. என்னன்னா பழக்கம் காரணம். பழக்கம் தானே. ஒருத்தர் 6 மணிக்கு எழுந்து பழகினார்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் காத்தால தானாக முழிப்பு வருது. ஏன் அப்படின்னா ஒரு பழக்கம் காரணம். பழக்கம்னா என்ன அர்த்தம்? நேற்று நான் இந்த மாதிரி எழுந்தேன், முந்தா நேற்று எழுந்தேன், 10 மாதமாக எழுதுன்ட்ருக்கேன், 10 வருஷமாக எழுதுன்ட்ருக்கேன்னா இன்றைக்கி என்னால் டக்குன்னு எழுந்துக்க முடியாது. நம்மளுடைய சனாதன தர்மத்துப்படி என்ன ஒரு தத்துவம்னா, இந்த உலக படைப்புங்கிறது ஒரு முறை பண்ணுற படைப்பெல்லாம் கிடையாது. திரும்ப 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 முதல் படைப்புனே ஒன்று கிடையாது. இது புத்தியால் பிடிச்சிக்க முடியுமோ? சார் முதல்னே ஒன்று கிடையாதுடா, இது எப்போவுமே நடந்துட்டுருக்கு அப்படின்னா, இந்த குழந்தைகள்லாம் மிடில் ஸ்கூல் நடுநிலை பள்ளி போகும்பொழுது இந்த லைன் டயக்ராம்னு ஒன்று போடுவாங்க, ஞாபகம் இருக்கா? 0 போட்டு இந்த பக்கம்லாம் பாசிட்டிவு, இந்த பக்கம்லாம் நெகட்டிவ் அப்படிங்கும் பொழுது, இப்போ முதல் படைப்புனா நான் முதல்ல 0லேருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? அப்படி கிடையாதான். இந்த பக்கம் லைன் இருக்குது பார்த்தீங்களா, மைனஸில் இழுத்துன்னு போயினே இருக்கு, எங்கன்னே முடிவே கிடையாது. அவ்வளோ நாள் படைப்பு ஏற்கனவே நடந்துருது, 0லையும் இந்த பக்கம் இழுத்துட்டு போயிட்டே இருக்கு. அவ்வளவு படைப்பு நடக்க போறதுன்னு சொல்லும்போது முதல் படைப்புன்னு கேள்வியே அபத்தமான கேள்வி. இது வரைக்கும் புத்தியில புரிஞ்சும் புரியாம இருக்கு இல்லையா? அது ஏன்னா ஆரம்பம்னு ஒன்று கிடையாது அப்படின்னா அதுக்கு தான் என்ன அப்படின்னா அனாதி. அனாதின்றோம் இல்லையா? அப்படின்னா என்ன? ஆதினா ஆரம்பம், ஆதி அப்படின்னா ஆரம்பம் இல்லாததுன்னு அர்த்தம். ஸோ பகவான் இந்த உலகத்தை திரும்ப 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 படைச்சுட்டு இருக்கான், சைக்கிளா. எப்படி நம்ம நினச்சி பாருங்களேன், இன்னைக்கு ஒரு நாள்னு சொல்கிறோம் இல்லையா? கார்த்தால சூரியன் வருது, மத்தியானம் நிற்கிறது, சாயங்காலம் மறையிறது, திருப்பி கார்த்தால வருது, நிற்கிறது, மறையிறது. இந்த மாதிரி முதல் சூரியன் எப்போ தோன்றினான் அப்படின்னா, அது எவ்வளோ 0 போடணுமோன்னு தெரில எனக்கு. அந்த 0ங்கிறது லிமிட்டு. இது பகவான் நம்ம கண்ணுக்கு காட்டுறான். அந்த லிமிட்டையும் எடுத்துட்டிங்கன்னா இதுதான் படைப்புடைய ஒரு சைக்கிள். இப்போ புத்தி ஆரம்பம் இல்லை அப்படின்னா புத்தியால் பிடிச்சிக்க முடியாது. முடிவே இல்லாத ஒன்றுன்னா புத்தியால் புரிஞ்சிக்க முடியாது இல்லையா? இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோமே, இதெல்லாம் புத்தியை பிடிச்சிக்க முடியாது. ஏன்னா புத்திக்கு ஒரு அளவு இருக்குது, அதுக்கு மேலே இன்ஃபினிட்டின்னு ஒரு சின்ன சர்க்கிள் 2 சர்க்கிளை போட்டு தான் நிறுத்திட வேண்டியது தான். அப்போது புத்தி எவ்வளோ தூரம் போகிறதோ அவ்வளோ தூரம் கூட்டின்னு போகிறது பாகவதம் நம்மளை. ரைட்டா? இங்கே பகவான் என்ன சொல்கிறான், இது திரும்ப திரும்ப படைக்கிற விஷயம். கார்த்தால முதல்ல நம்ம எழுந்துக்கிறதுக்கு முதல் காரணம் என்னன்னு நான் சொல்வேன்னா காலம், டைம். கரெக்டா?
இப்போ டைம் கரெக்டாக அந்த 6 மணின்னு ஒரு டைம் வரும் பொழுது ஏதோ நமக்குள்ளே அது பண்ணுறது அந்த டைம். அதுக்கு பயோ கிளாக்கு, பயோ ரிதம், ஏதோ பேர் சொல்கிறாங்க பெரியவங்கள, பேர் தான் வச்சுருக்காங்க, நடக்கிறதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. பேர் சொல்கிறதுனால நம்ம புரிஞ்சுட்டோன்னு அர்த்தம் கிடையாது, ரைட்டா? ஏன் சார் காத்தால எழுந்துக்கிற, உனக்கு ஒரு பயோ கிளாக்குன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா என்ன, காத்தால எழுந்துக்கிறல்ல, அதுதான் பயோ கிளாக். எதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, நடக்கக்கூடிய இயற்கையான விஷயத்துக்கு ஒரு பேரை வச்சுட்டோம்னா நமக்கு ஏதோ அது ஏன் நடக்கிறதுன்னு புரிஞ்சுட்டா மாதிரி நம்மளே ஏமாற்றிக்க கூடாது. நானே உங்களுக்கு உதாரணம் கொடுத்துருக்கேன். ஒரு பேனாவை கீழே போட்டால் கீழே விழருது. ஏன் விழருதுன்னா புவி ஈர்ப்பு சக்தி, பேர் தான் வச்சிருக்கு அதுக்கு. ஏன் அழுக்கிறது, புவி ஈர்ப்பு சக்தி. புவி ஈர்ப்பு சக்தினா என்ன, பெண்ணு போட்டால் கீழே விழும், இதுக்கு அது காரணம், அதுக்கு இது காரணம்னு இவ்வளோதான். இதுக்கு மேலே உள்ளே போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால காத்தால முதல்ல எழுந்துக்கிறதுக்கு முதல் காரணம் காலம். அது ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லையா? நான் ராத்திரி தூங்கும் பொழுது அது நான் ஒரு நல்ல ஒரு சமநிலையில் இருக்கேன். சமநிலையில் தானே இருக்கேன், எல்லாம் சமமாக இருக்குது. நான் ஏதோ ஒரு இருட்டில் படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கேன், எந்த ஆக்டிவிட்டியும் இல்லை, கை ஓடலை, கால் ஓடலை, கண்ணு வேலை செய்யலை, எதுவுமே வேலை செய்யலை. பகவான் நம்ம எழுந்துக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆச்சரியத்தை பண்ணியிருக்கான். மூச்சு மட்டும் நம்ம நினைக்கிறோமோ நினைக்கலையோ விட்டுட்டே இருக்கோம். அது பகவான் பண்ணக்கூடிய ஒரு கிருபை. நம்மளுடைய சுவாசம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் கரெக்டாக ஓட்டுறான் ராத்திரி. இல்லைன்னா நம்ம தூங்கவே மாட்டோம். நான் என்ன மறந்து போயிட்டேன்னா என்ன பண்ணுறது, நான் யாராலும் தூங்குவாளா நிம்மதியாக? நல்ல வேலை பகவான் சொன்னால் கவலைப்படாத. இன்ஃபேக்ட் பகவான் சொல்கிறான், நீ முழிச்சுன்னு இருக்கிறத காட்டிலும் தூங்கும்பொழுது நல்லாவே மூச்சு விடுவேன். அதுதான் இன்னும் நல்ல ஒரு சீராக நம்மளோட உடம்புக்கே ஒரு சுகாதாரத்துக்கு அந்த மாதிரியான ப்ராப்பராக சீராக மூச்சு விடுறது தான் காரணமாக இருக்குது. அது பகவானுடைய ஒரு அற்புதமான அனுகிரகம். ஸோ ராத்திரி நான் தூங்கிகிட்டே இருக்கேன், ஏதோ ஒரு சமநிலையில் இருக்கேன். அந்த சமநிலையை டிஸ்டர்ப் பண்ணி என்னை எழுப்புறது எது, 6 மணின்ற காலம். இது நம்மளுடைய லிமிட்டுக்கு சொன்னேன்னா, இப்போ லிமிட்டை வெளில எடுங்க. பகவான் சிருஷ்டி பண்ணுற போது முதல்ல பகவான் கிட்டேந்து வந்து செயலை ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் எதுன்னா காலம். இப்போ காலம் பகவானை காட்டிலும் பெருசா அப்படின்னா, காலமும் பகவானுடைய ஒரு சக்தி தான், ரைட்டா? அந்த பிரளயத்திலேருந்து இப்போ சிருஷ்டி பண்ணணும்னா முதல்ல வேலை என்ன செய்யறது, காலம். முதல்ல நம்ம தூக்கத்திலேருந்து எழுந்துக்கிறோம்னா முதல்ல நம்மளை வந்து பாதிக்கிறது எது, காலம். எப்படி அது பாதிக்கிறதுனா, தூக்கத்தில் ஒரு சமநிலை, ஒரு சாந்தி, அந்த சாந்தியிலேருந்து கிளப்பி விடுறது நம்மளை, இல்லையா? தூங்கும்போது எவ்வளோ நிம்மதியாக இருக்குது இல்லையா? எல்லாரோட தூக்க அனுபவம் ஒன்றா இருக்குது பார்த்தீங்களா? ஒருத்தன் கெட்டவன் கோட்டி பாப்பம் பண்ணியிருக்கான், அவனும் தூங்கும்பொழுது அதே நிலையில தான் இருக்கான். ஒரு பெரிய புண்ணியவான் சார், அவர் அப்படி நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கார், தான பிரபு ரொம்ப நல்லவர், அவரும் தூங்கும்பொழுது அதே நிலையில தான் இருக்கார். கெட்டவன் தூங்கினா வேற மாதிரி தூக்கம், நல்லவன் தூங்கினா வேற மாதிரி தூக்கம்னு கிடையாது. ஒரு சமத்துவம் இருக்குது பார்த்தீங்களா தூக்கத்தில். ஒரு சமநிலைங்கிறது எல்லாருக்கும் காமன். நல்லவன் கெட்டவன் நம்ம எதை வச்சு சொல்கிறோம்னா, அவரவர் குணத்தை வச்சு சொல்கிறோம். பொதுவாக நம்ம நல்லவன் கெட்டவன் 2 சொல்கிறோம் இல்லையா? அழகாக நம்ம சாஸ்திரம் காட்டுறது 2ஆ பார்க்காத 3ஆ பாருங்கிறது. குணங்களையே 3ஆ பிரிக்கிறது. நம்ம சாதாரணமாக நமக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குங்கிறதுக்காக நல்லவன் கெட்டவன் 2ஆ பிரிச்சுட்டு அதனால தான் பாதி பிரச்சனையே, அவனுக்கு ஒரு லேபிள் ஓட்டுறதுனால. இங்கே சாஸ்திரத்தில் 3ஆ பிரின்னு சொல்கிறது. அந்த 3 குணங்கள் பேர் தான் சாத்வீகம், ராஜசம், தாமசம். சாத்வீகம்னா என்ன அப்படின்னா, நம்ம நல்லதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் சாத்வீகம்னு பேர். ராஜசம்னா என்னன்னா, நம்மள ஒரு ஆக்டிவிட்டியில் நான் இதை பண்ணுறேன் பார், அதை பண்ணுறேன் பார், நான் யார் தெரியுமா, இதை மாதிரிலாம் உள்ளே வருதோன்னா, நல்ல வீறிட்டு ராஜா மாதிரி வெளில வருதோன்னா அது ராஜசம். தாமசம்னா போகிறோம் நாளைக்கு பார்த்துக்கலாம், எல்லாம் தப்பாக விஷயத்தை புரிஞ்சுக்கிறது. நான் ஒன்று சொல்கிறேன், ஒருத்தர் ஒன்று புரிஞ்சுட்டாருன்னா அது தாமசம்னு பேர். இந்த 3 குணங்கள் எல்லாருக்கும் இருக்குது. அதோட மிக்ஸு பார்த்தீங்களா? சில பேருக்கு சாத்விக குணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு லேபிள் கொடுக்குறோம், நல்லவர் சார் அப்படின்னு. இன்னைக்கு நல்லவராக இருக்கார், நாளைக்கு எப்படி இருப்பாருன்னு யார் அது உத்தரவாதம் இல்லையா? ஒரு முறை நம்ம ஆசிரமத்தில் நம்மளுடைய நண்பர் ஒருத்தர், அவர் வந்து ஏதோ ஒரு வேலைக்கு ஒரு ஓப்பன் காலியாக இருக்குன்னு ஒருத்தர் பேசின்னு இருக்கார். அவர் சொன்னார், ஒரு தங்கமான ஒரு பையனை எனக்கு தெரியும், நான் நிச்சயமாக அந்த பையனை இந்த வேலைக்கு சேர்த்து விட்டுறலாம் அப்படின்னு. அப்படின்னு நான் கேட்டேன், இந்த பையனை எப்போ பார்த்த நீ அப்படின்னு. ஒன்றா அவர் இப்படி காமிச்சார். எப்படா பார்த்த? 2 நாள் முன்னாடி தான் பார்த்தேனே. இல்லை. 2 வருஷம் முன்னாடி பார்த்தியா? இல்லை. எப்போ பார்த்த? அந்த குழந்தை 2 வயசு இருக்கும்போது பார்த்துருக்காங்க. அவருக்கு இவர் கேரக்டர் சர்டிஃபிகேட் உட்காந்து கொடுத்துட்டு இருக்காரு.
உடனே அது ஆடி போயிட்டேனா, அதாவது தெரிஞ்சவனா அவன் பார்த்தே 27 வருஷம் ஆகுது. இவர் அந்த குழந்தை பர்ஃபெக்டாக ஃபிட் ஆவான்னு வேறு சொல்ல ஆரம்பித்தார் அவர். அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஒரு குழந்தையா இருக்குது. அந்த குழந்தை இப்போ எப்படி இருக்குன்னா, எல்லா குழந்தையும் சூப்பர் கேரக்டராக இருக்கும், போக 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 மாறும். அதே மாதிரி ஒருத்தர் 20 வயசில் நல்லா சாத்விகமாக இருக்கார், அப்புறம் ஏதோ ஒரு தகாத ஒரு பழக்கங்கள் வந்துருச்சுன்னா தாமசம். இப்போ ஒரு போதை பழக்கம், குடிப்பழக்கம்லாம் என்ன பண்ணுறது, நம்மளை ஒரே இதாக மாற்றுறது பார்த்தீங்களா, ஒரே இருட்டாக்கிறது. உள்ள புத்தி கூட ஒழுங்காக வேலை செய்ய முடியாது, ஒரேடியாக ஒரு 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 டல்னஸ் வருது இல்லையா, அது தாமசம். நல்ல சாரமாக சாப்பிட்டா ஏதானு 2 போய் உடைக்கணும் போல தோன்றதெல்லாம் ராஜசம். பேசாமல் எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சந்தோஷமாக நமக்குள்ளே இருக்கிறதுங்கிறது சாத்வீகம். இந்த 3 குணங்களுடைய கலப்பு தான் எல்லாருமே. யார் இந்த 3 குணத்தை தாண்டி இருக்காருன்னா, ஞானிகளும் பகவான் ஒண்டி தான் இந்த 3 குணத்தை தாண்டி இருக்கான். ரைட்டா? அதனால ராத்திரி தூங்கும்பொழுது என்னாச்சு, நமக்கு இந்த ராஜசம் தாமசம் சாத்விகம் எல்லாம் ஏதோ ஒரு நிலையில் அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. இது எப்படின்னா, இப்போ ஒரு பை இப்படி இருக்குது, இப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நான் லைட்டாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தா ஆட ஆரம்பிக்கிறது. இந்த ஆட்டத்தினால கொஞ்சம் காற்று இந்த பக்கம் போகிறது, அங்கே போகிறது, சத்தம் வருது. ஒரு லைட்டை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாலே நிறைய காரியங்கள் ஒன்று ஒன்றா நடக்கிறது. ஒரு குளம் இருக்குது, நம்ம ஏரி இருக்குது, அப்படியே குயட்டாக இருக்குது ஏரி, காற்று கூட இல்லை. நேரம் ஒரு பெரிய கல் எடுத்து போடுறோம், போட்டோன்னே என்ன ஆகுது, நிறையா அப்படி ஒரு அலைகளைகளாக போகிறது, ஒரு அலை இன்னொரு அலை மேலே இடிக்கிறது, நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இல்லையா. அந்த மாதிரி பிரளயம்ங்கிறது நம்ம தூக்கம் மாதிரி வச்சுக்கோங்க, அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும். அந்த பிரளயத்தில் என்ன ஆகுதுன்னா, பிரளயம் அப்படின்னா எல்லாமே பாழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையில் சத்துவம் ரஜசு தமசு இந்த 3 குணம்லாம் சமநிலையில் இருக்குது, இருக்கலாம். இந்த காலம் என்ன பண்ணுறது, நம்மளை எழுப்பி விடுற மாதிரி இந்த காலம் என்ன பண்ணுறதுன்னா, அந்த ஒரு படைப்பு தொழிலை ஆரம்பிக்க வேண்டி இந்த சமமாக இருக்கு இல்லையா 3 குணம், அந்த 3 குணத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துறது. எப்படி ஏற்படுத்துறதுன்னா தெரில. ஏன்னா நான் எழுந்துக்கிறேன்ல, நான் கரெக்டாக 6 மணிக்கு எப்படி முழிக்கிறேன்னு எனக்கே தெரில. எழுந்துன்றது நான், எனக்கே அதை சரியாக சொல்ல தெரியாத போது நான் இந்த பிரபஞ்சத்தை பற்றி எப்படி சொல்ல முடியும்? கலக்கி விட்டுது ஆரம்பிச்சுது. ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் படைப்புக்கு எந்த சக்தியை வச்சு பகவான் ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, காலத்தை வச்சு ஆரம்பிக்கிறான். இந்த காலத்தை வச்சு ஆரம்பிப்பதற்கு முன்பாக நமக்கு வேற வழி இல்லாமல் எழுந்துக்கிறோம் இல்லையா. 6 மணிக்கு நான் எழுந்துக்க வேண்டாம்னு நினைச்சாலும் முழிப்பு வந்துடுது. பகவானுக்கு அப்படி கிடையாது. பகவான் சங்கல்பம் பண்றானா, நான் இந்த காலத்தில் நான் ஒரு சிருஷ்டியை செய்ய வேண்டும் அப்படின்னு. நான் இப்படி சிருஷ்டியில இப்போ பகவான் தனியா இருந்தா வேற ஏதோ ஒரு பொருளை வச்சுட்டு அவன் படைப்பை பண்ண முடியாது. நானே அனைத்துமாக ஆக கடவேன் அப்படின்னு பகவானே சங்கல்பம் பண்றான். வேற ஏதாவது இப்போ தனியா களிமண் இருக்கு, நான் தனியா இருக்கேன் அப்படின்னா நான் பானை பண்ணுவேன் அப்படின்னா களிமண் வச்சு பானை பண்ணலாம். அந்த பிரளயத்துல என்னை தவிர யாருமே இல்லைன்னா எதை வச்சு நான் என்னத்தை பண்றது? என்னையே வைத்து கொண்டு நானே இந்த உலகத்தை படைத்து லோகமாகவும் இருக்கிறேன், படைப்பனாகவும் இருக்கிறேன்னு பகவான் தனியா எல்லாத்தையும் பண்ண வேண்டி வருது. இது புரியுறதா? அது எப்படி சார் சாத்தியம்? கேள்வி வருதா இல்லையா உங்களுக்கு? அதுக்கு அழகா ஒரு உதாரணம் அதான் சொல்றேனே. பகவான் நமக்கு கனவுன்னு ஒரு அனுபவத்தை கொடுத்து ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கான். வாழ்க்கையில ஒருத்தர் கனவே காணலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நேற்று நான் கனவு கண்டேன், கனவுனா தூங்கினேன், நானும் தான் தூங்கினேன். தூக்கத்தில் எப்படி நீ பார்க்க முடியும்? நீ அதை பார்த்தாதான் நான் சொல்றது உனக்கு புரியும். கனவே ஒருத்தன் காணலைன்னு வச்சுக்கோங்களேன், கனவுன்ற அனுபவத்தை எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? என்ன ஒன்று முழிச்சுட்டு இருப்பேன், எல்லாம் தூங்குவேன். நடுவில் கனவுன்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன? கண்ணை மூடின்னு இருக்கேன், எனக்கே தெரியல, ஆனால் என் கனவுல நான் எதையோ பார்க்குறேன். அந்த கனவுடைய நல்லா யோசிச்சு பாருங்க, அப்போ தான் பகவானை புரிஞ்சிக்க முடியும். இதெல்லாம் பாகவதம் சொல்கிற உதாரணம். இதெல்லாம் நான் புத்திபூர்வமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, எல்லாம் சுகமுனி சொன்னது. அவர் என்ன சொல்கிறார், கனவுல நீங்களே இப்போ போயிடாதீங்க, கனவுக்கு போனதை ஞாபகப்படுத்திக்கோங்க போகிறோம். அந்த கனவுல என்ன பண்ணுறேன், நான் நடக்கிறேன். நான் கனவுல நடப்போம் இல்லையா. நடக்கும் பொழுது எங்கேயாவது நடக்கணும்னா கீழே பூமி வேணும் இல்லையா. அந்த பூமி எங்கேருந்து வந்தது? இந்த பூமி அட்லீஸ்ட் இறைவன் படைச்சதுன்னு வச்சுக்கலாம். கனவுல நான் நடக்கிறதுக்கு ஒரு ரோடு யார் போட்டா? நல்ல வேலை இந்த கேள்வி கனவுல வராது. வந்ததுன்னா அது ஒரு பதில் வரும் தெரியுமா? அவரா எங்க பக்கத்து வீட்டில் இருக்காரு, அவர் தான் கொத்தனாரு, அவர் தான் போட்டார்னு ஒரு பதில் வரும். நீங்க கனவுல இந்த கேள்வி வந்தா
யாருமே கனவுல கேள்வியே கேட்க முடியாது. ஏன்னா நமக்கு அந்த சுதந்திரமே கிடையாது. கனவுல நடக்கிறேன், இந்த ரோடு எங்கேருந்து வந்தது? நான் தான் படைச்சேன். படைச்சேனா இல்லையா? என் கனவுல என் மனசுனால தானே இந்த ரோடு வந்தது. இப்போ அந்த ரோட்ல நடக்கக்கூடிய நான் யாரு? என் மனதிலேருந்து படைக்கப்பட்ட ஒரு நபர். நான் நடந்து போறேன், உடனே பக்கத்துல மரங்கள்லாம் பார்க்குறேன். யாரு படைச்சா அந்த மரத்தை? என் மனசு தான் படைச்சது. அதுக்கப்புறம் மரத்துல ஒரு குரங்கு தொங்கின்னு இருக்கு, நிஜமான குரங்கு. அதை பார்த்த உடனே இந்த குரங்கு எங்கேருந்து வருது? நான் தான் படைச்சேன். இது அத்தனையும் எங்கேருந்து வருது? என் எண்ணங்கள் தானே. என் எண்ணங்கள்னாலே படைச்சது யாரு? இந்த என் மனசு தான் படைச்சது. இதோட நிறுத்தல பாருங்கள். ஒருத்தர் ஃப்ரெண்டு வரார். ஃப்ரெண்டு வந்த உடனே அவரை பார்த்து, நேற்று ஏன் நீ வரல, உன்னோட எனக்கு ரொம்ப சரி வராது, போ நீ கிளம்பு அப்படின்றோம். அந்த ஃப்ரெண்டு வருத்தப்படுறது நம்ம கனவுல தெரியுது. என்னடா அவர் வருத்தப்படுறாருன்னு எனக்கு தெரியுது. அவன் சொல்லலை, எனக்கே உள்ளூர்னர் வருது. எப்படின்னா அந்த ஃப்ரெண்டாவும் நான் தான் படைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட சொல்கிறான், சரிடா நாள்லேருந்து சரியாக வரேன். அப்போ நான் சந்தோஷப்படுறேன். இப்போ பார்த்தீங்களா கனவுல? இது பார்த்தீங்களா? இது என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. கனவுல நான் ஃபீலிங்ஸ் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தோடைய ஃபீலிங்ஸையும் என்னால் ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா அத்தனையும் நான் தான் படைச்சேன். உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் தரேன் இது கொஞ்சம் இறங்கிறதுக்கு. ஏன்னா இது நம்ம கனவு இல்லையா? நம்மளே இவ்வளோ யோசிக்கிறது இல்லை நம்மளை பற்றி. இவ்வளவு நடக்கிறதுனா அப்போ கனவுல இந்த மக்கள் வரத்துக்கெல்லாம் வேற காரணமே இல்லாததுனால நம்மளுடைய மனசே ஏற்கனவே பழக்க தோஷத்தினால, இல்லைன்னா ஆசைனால, இல்லைன்னா ஏதோ ஒரு குறைனால கனவு அதனால தானே வருது. நமக்கு நிறைவேறாத சில ஆசைகள்லாம் இருந்தால் கனவுலையாவது நிறைவேற்றிட்டோம்னு பகவான் விடுறான். அது நிறைவேறதா இல்லையா அப்படிங்கிறது கூட நம்மக்கிட்ட கிடையாது இல்லையா? நமக்கு நல்லா படித்து ஒரு பெரிய கலெக்டர் ஆகணும்னு ஆசைன்னு வச்சுப்போம். கனவுல என்ன வரும்? கலெக்டரில் 5 மார்க்கில் மிஸ் பண்ணதா கூட கனவு வரலாம். அட்லீஸ்ட் கனவுலையாவது நிம்மதியாக அனுபவிச்சுட்டு போகலாம் இல்லையா? பகவான் அங்கே கூட பாப புண்ணியத்தை வச்சுன்னு தான் அந்த அனுபவத்தை கொடுக்குறான். அதனால அந்த கனவுல நமக்கு வரக்கூடிய அனுபவங்கள், இப்போ கனவுல எதுவுமே இல்லையே. இப்போ நான் கண்ணை திறந்து முழிப்பில் இருக்கேன்னா நீங்கள் வேற நான் வேற, தெளிவு இல்லையா? நான் வேற நீங்கள் வேற தான். இப்போ நான் உங்களை பார்த்தேன்னா நீங்கன்னு யாரோ ஒருத்தர் என்னை தவிர இன்னொருத்தர் இருக்கிறதுனால உள்ள வரீங்க, உங்களை பார்க்குறேன், உங்களோட பேசுகிறேன். கனவுல நான் ஒண்டி தானே இருக்கேன். அதனால என் மனதே இதை அனைத்தையும் படைத்தனேன்னு நான் சொல்ல மாட்டேன். என் மனமே இது அத்தனையமாக ஆயிற்று. இன்னொரு 3 செகண்ட் தரேன். ஏன்னா படைப்பவன் ஒருத்தன் இருக்கான், படைப்புன்னு ஒன்று இருக்கு. ஒரு உதாரணம் சொல்லட்டா? ரொம்ப காமனான உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு மண்ணை வச்சுட்டு ஒரு குயவர் என்ன பண்ணுறார், மண்பாண்டத்தில் ஒரு பானை பண்ணுறார். இப்போ இந்த பானைக்கு 2 காரணம் இருக்கா? என்ன காரணம்? மண்ணு காரணம். மண்ணு பானையாக படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். மண்ணு தான் பானையாச்சு. மண்ணு மட்டும் தானா பானையாகாது. பண்ணுறவர்த்துக்கு ஒருத்தருக்கு புத்திசாலியான ஒரு குயவர் கரெக்டாக பண்ண தெரியும். நான்லாம் பானை பண்ணுறேன்னு ஆரம்பித்தா அது ஒன்றும் களிமண் முத்தாக இருக்கும் அது. அப்போ புத்திசாலியான ஒருத்தர் பானை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சவர் அழகாக அந்த பானையை பண்ணிடுறார். அப்போ பானை உருவாக்குறதுக்கு ஒரு காரணம் இல்லை, 2 காரணம். ஒன்று மெட்டீரியல் வேணும். அந்த மெட்டீரியல் என்ன? மண். அந்த மெட்டீரியல் மட்டும் இருந்தால் அது பானை ஆகாது. அதை ஒரு திறமைசாலியான குயவர்னு ஒருத்தர், அவர் தான் புத்திசாலியாக இருக்கணும். அவர் என்ன பண்ணுவார்? இந்த பானையை, ஒரு மண்ணை பானையாக்குறார். இப்போ என் மனசு ஸ்வப்பனம்னு வச்சுக்கோங்களேன். மண், குயவன் 2மே இப்போ என் மனசு தான், வேற இருக்கானே. அப்போது என் மனசுனால நானே இத்தனை விஷயமாக ஆகிறேன் அப்படின்னா சரியா தானே இருக்கு? என் மனசு தானே மரமாச்சு, என் மனசு தானே இப்போ ரோடாச்சு, இந்த மனசு தான் நடக்கக்கூடிய நானாக இருக்கேன், என் மனசு தான் என்னை பார்க்க வரக்கூடிய ஃப்ரெண்டாக இருக்குது. அத்தனையும் இப்போ தூக்கத்தில் ஒன்று தான் இருக்குது. கண் இல்லை, காது இல்லை, அதெல்லாம் இல்லை. மனசு, எண்ணங்கள் தான். என் எண்ணங்கள் தான் இத்தனை உருவாகும் இருந்து இத்தனை அனுபவத்தை கொடுக்கறதுங்கிறது நம்ம அனுபவம் இல்லையா? பகவான் அதை கொடுத்து உனக்கு இதெல்லாம் உன்னோட அனுபவமாக இருக்கும் பொழுது இதில் லிமிட் இருக்குது. உனக்கு சுதந்திரம் இல்லைடா குழந்தை, எனக்கு சுதந்திரம் உண்டு. நம்ம இன்னைக்கு சார் நான் நல்லா தூங்க போகிறேன், இன்னைக்கு ஜம்னு கனவு வரப்போகிறது அப்படின்னு பிளான் பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணி படுத்தாலும் ஒன்றும் நடக்காது. ஆனால் பகவான் சங்கல்பம் பண்ணால் நடக்கும். நம்ம சங்கல்பங்கிறது என்னன்னா நம்மளுடைய விஷ், இது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பண்ண முடியுமே தவிர, நடக்கட்டும்னா அது நடக்கிற மாதிரி இருக்கிறவர்கள்லாம் பெரிய மகான்கள், அவதார புருஷர்கள், பகவான். அதனால பகவான் முதல்ல என்ன பண்ணுறான்? சங்கல்பம் பண்ணுறான். ஏன் சங்கல்பம் பண்ணுறான் அப்படின்னா கருணையினால சங்கல்பம் பண்ணுறான்.
ஏன்னா நம் போன்ற ஜீவன்கள்லாம் இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா இருக்கா, ஒரு அம்மா இருக்காருன்னு வச்சுப்போம். இந்த அப்பா அம்மாவில் 2 பேர் இருக்காங்க, குழந்தைங்க ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். எல்லாரும் ராத்திரி தூங்கிட்டு இருக்காங்க. இந்த 5 பேரை தூங்க பண்ணுற வரைக்கும் அம்மாவுக்கு சும்மா நம்ம சென்னை பாஷை சொன்னால் தாவு தீந்து போயிடுச்சு. தூங்க வைக்கிறதுக்குள்ளே போரும் ஆச்சு. எல்லாம் அது அங்கே குதிக்கிறது, அதை உடைக்கிறது, தட்டி கதை சொல்லி ஹரே ராமா சொல்லி தூங்க வைக்கிறார். குழந்தையிலேருந்து ஹரே ராமா சொல்லி தூங்க வைக்கிறதுனால தான் பெரியவர் ஆனோடனே ஹரே ராமா சொன்ன தூக்கம் வந்து போல இருக்கு. அதனால தூங்க வச்சுட்டாங்க அந்த குழந்தைய. ஒரு தூங்கி போயிடுது 5 குழந்தையும். உடனே அடுத்த நாள் கார்த்தால ஆயிடுத்து. முதல்ல அடுத்த நாள் கார்த்தால ஆன உடனே அப்பா என்ன பண்ணுவார், அம்மாவை கொஞ்சம் எழுந்துரு அப்படிம்பாங்க. உடனே அம்மா எழுந்துப்பாங்க. எழுந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடனே டக்குன்னு பாலை காய்ச்சி குழந்தை இருந்தால் பால் வேணும்னு கேட்கும். அப்புறம் வீடை பெருக்கி தொடச்சி, இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு தானே தூங்க வச்சுருக்காங்க குழந்தைய, நிம்மதியாக தூங்கட்டும்னு விட மாட்டாங்க, மெனக்கட்டி எழுப்புறாங்க. ஏன்னா எழுந்தால் தான் இது எத்தானு ஒன்று பண்ண முடியும். இல்லைன்னு வெளில போய் விளையாடட்டும், இல்லைன்னா ஹரே ராமா சொல்லட்டும், இல்லைன்னா ஸ்கூலுக்கு போகட்டும், ஏதோ ஒன்று பண்ணி பிரயோஜனமாக பண்ணட்டும். சும்மா அப்படியே தூங்கின்னு கிடந்தேன்னா ஒரு அனுபவம் இல்லாமல் இருக்கேன்னு கருணை இல்லையா? அந்த மாதிரி பிரளயத்தில் நம்ம எல்லாருமே குழந்தை. இப்போ நான் 5 சொன்னேன் இல்லையா, நீங்கள் அது லிமிட்டே இல்லாத நம்பர் ஆஃப் ஜீவன்னு வச்சுக்கோங்க. நம்மளை மாதிரி அத்தனை குழந்தைகளும் அப்படியே கிடக்கு. அப்போது பகவான் பார்த்தான், இப்படியே கடந்தா ஒரு அனுபவம் இல்லாமல் கஷ்டப்படுறது, உலகத்தில் இறங்கி ஏதோ ஒரு சுகதுக்கத்தையாவது அனுபவிக்கட்டும், இல்லைன்னா பக்தி பண்ணி ஞானம் பெற்று என்னையாவது வந்து அடைஞ்சு எப்பவும் ஆனந்தத்தில் இருக்கட்டும். இந்த குழந்தைகளுக்காக தான் பகவான் உலகத்தை படைக்கணும்னு சங்கல்பம் பண்ணுறோம். அதனால சங்கல்பம் எப்படி பண்ணுறான்னா, அப்பா எழுந்துக்கிறார். எழுந்துட்ட உடனே இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி ஏதோ பாலோ தயிரோ ஏதோ ஒன்று காத்தால கொடுக்கணும்னு உடனே அம்மாவை எழுப்புறார். இந்த அம்மாங்கிறது என்னன்னா, தன்னுடைய சக்தியாக இருக்கக்கூடிய மாயை. அதனால தான் ராதை என் தாய், கண்ணன் என் தந்தைனா, ராதா கிருஷ்ண 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள பிரிக்கவே முடியாது. ராதாதேவி அப்படிங்கிறவள் கண்ணனை விட்டு பிரியாதவள். அந்த சக்திமான்னு சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், இறைவன் இறைவி அப்படின்னு 2 ரூபத்தையும் அதை எடுத்துக்கும். நான் ஏதோ சக்திமான் தான் சத்தியம், ரூபம் சத்தியம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ரூபமும் சத்தியம், அதோட தத்துவமும் சத்தியம். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் சிவனுடைய பாதி அப்படின்னு நம்ம சக்திக்கு கொடுத்தாருன்னு என்ன அர்த்தம், 2 பேரையும் பிரிக்க முடியாதுன்னு அர்த்தம் இல்லையா? இதெல்லாம் தத்துவம் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டாதான் நாஸ்திகர்களோ வேற யாரோ நம்மளை கிண்டல் பண்ணும்போது அவங்க புரியாமல் பேசுகிறாங்கன்னு நமக்கு புரியுமே தவிர, இல்லைன்னா நம்மளும் சேர்ந்து கேட்க வைக்காது சிரிச்சுன்னு இருப்போம் இல்லையா? அதனால தத்துவத்தையும் சேர்த்து சொல்கிறேன், அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தத்துவத்தை. அதனால சக்தியையும் சக்திமானையும் பிரிக்க முடியாது. ஆனால் சக்தியை ஒடுக்கின்ற சக்திமான்னு ஒருத்தர் இருக்க முடியும். உதாரணத்துக்கு நல்ல பாடகர் ஒருத்தர் இருக்கார். இப்போ நானே நல்லா பாடுவேன்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு ஜென்மத்தில் நல்லா பாடகராக இருந்திருப்பேன், ஒரு கோடி ஜென்மம் முன்னாடின்னு வச்சுப்பான். இப்போ நான் பேசும் பொழுது அனாவசியமாக நான் பாடகனாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, பேச்சாளராக இருந்தால் போகிறோம். அப்போது எனக்கு 4-5 சக்தி இருக்குது. என்னென்னா ஆடக்கூடிய சக்தின்னு வச்சுப்போம், பாடக்கூடிய சக்தின்னு வச்சுப்போம், பேச்சு சக்தின்னு வச்சுப்போம். எனக்கு எது தேவையோ அதைத்தானே நான் இப்போ எடுத்துக்கிறேன். நடுவில் எனக்கு சரிகமப்பான்னு வந்தால் ஒழுங்காக பேச முடியுமா என்னால்? அப்போது எனக்கு என்ன சக்தி இப்போ தேவையோ அந்த சக்தியை நான் எடுத்துக்கிறேன், அதை எடுத்துன்னு பேசின்னு இருக்கேன். இப்போ அடுத்தது நடுவில் ஏதாவது ஒன்று பாடணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறேன், பாடுற சக்தி மேலே வந்து நிற்கிறது. நான் உள்ளே போய் எங்கடா பாடுற சக்தியை காணும்னு தேட மாட்டேன்னா, பாடணும்னு ஒரு சங்கல்பம் வந்தாலே என்ன ஆயிருது, அந்த சக்தி தானே வருதா இல்லையா? உங்களுக்கு கணக்கு தெரியும், ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க இல்லையா? அப்புறம் பாட தெரியும், விளையாட தெரியும். இப்போ கிரிக்கெட்டில் மட்டையை பிடிச்சி நிற்கும் பொழுது, டேய் பேட்டிங் சக்தி எங்கேந்திரா வரப்போகிறதுன்னு உள்ளே தேட வேண்டாம். மட்டையை பிடிச்சி நல்லா ஆடணுன்ற சங்கல்பம் வந்தாலே நீங்கள் பழகின பேட்டின்ற அந்த திறன், அந்த சக்திலாம் தானாக வந்து நிற்கிறது நமக்கே. அதே மாதிரி மேத்ஸ் பரீட்சையில் உட்காரும்போது சயின்ஸை வெளில வந்து நின்றுத்துனா ரொம்ப கஷ்டம் நமக்கு. இப்போ கணக்கு பரீட்சையில் நான் நல்லா எழுதணும்னு நினைக்காமலேயோ ஒரு சங்கல்பத்தோடு தானே நீ கணக்கு பரீட்சைன்னு உட்காடுறோம். அப்போ என்ன பண்ணுறது, நம்ம கணக்குன்ற சக்தி, கணக்குன்ற திறன், அது எவ்வளோ தூரம் நம்ம பழகியிருக்கோமோ அது வெளில வந்து நிற்கிறது. கடன்னு எழுதிட்டு வெளில வந்துடுறோம். இதுக்கு நம்ம ஒன்றும் பெரிய முயற்சியே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சங்கல்பம் வந்தால் தானாக நமக்கு ஏற்ற சக்தி வெளில வருது. அது லிமிட்டாக தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தனாலே அந்த தெய்வம் எப்படி படைக்கிறதுன்னு புரியும். அந்த தெய்வம் என்ன பண்ணுறது, சங்கல்பம் பண்ணுறது, நானே இந்த உலகமாக பலவாறாக ஆவேன் அப்படின்றது. ஏன்னா பலவாறால் ஆக்குவதற்கு வேற மெட்டீரியல் இல்லை. களிமண் அங்கே இருந்தால் பானை ஆக்கலாம்,
அங்கே வேற மெட்டீரியல் இல்லை. அதனால உங்களுக்கு நான் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன், நம்ம கனவுலையே நான் அப்படின்ற இந்த மனது, இந்த எண்ணங்களே அனைத்துமாக ஆகி நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கறது இல்லையா கனவுல. அந்த மாதிரி பகவான் நானே பலவாறாக இந்த உலகமாக ஆவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்றது வேதத்துல வருது. இதெல்லாம் அப்படி சங்கல்பம் பண்ண அடுத்த கணம் தான் என்ன ஆகுதுன்னா காலம் அது வருது. இவ்வளவு நேரம் இந்த ஒரு உலகமோ ஏதோ ஒரு நிலை அது சமநிலையில் இருந்தது. இந்த சத்துவம் ரஜசு தமசுங்கிறது சமமாக இருந்தது. அது இந்த காலம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லையா. ஆனால் தான் காத்தால எழுந்த உடனே என்ன டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்கிறேன். என்னத்தை டிஸ்டர்ப் பண்ணேன், நேரம் பேர் தானே கூப்பிட்டேன். அப்போது ஏதோ ராத்திரியில் ஏதோ ஒரு இருட்டான சமநிலை, நீங்கள் என் பேரை கூப்பிட்டோன்னே டிஸ்டர்ப் ஆகி டக்குன்னு எழுந்துக்கிறேன். நான் இந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறது எதுன்னா காலம். அந்த காலம் டைம் கரெக்டாக அந்த ஒரு டைம் இருக்குது பார்த்தீங்களா. பகவானுடைய சக்தி என்ன ஆச்சரியம் பார்த்தீர்களா. அந்த டைம் ஓடிண்டே இருக்கு பாரு. அதுவும் கரெக்டாக ஓடுறது. இந்த சூரியன் இந்த இடத்துல இப்படி சுற்றணும்னா அந்த டைம் 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 சிஸ்டம் வச்சுருக்கான் பகவான் எல்லா இதுலையும் இல்லையா. அந்த காலம் வந்த உடனே என்ன ஆச்சு, இந்த 3 குணங்கள் சத்துவம் ரஜஸ் தமஸ்ன்னு பெரிய லெவல் 3 குணம், நம்ம அல்ப லெவல் சொல்ல பெரிய லெவல் 3 குணம் அப்படி அப்படி என்ன ஆகுது, ஒரு 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 பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. அப்போ தான் முதல்ல படைக்க போகிறோம்னு தெரியுது. இந்த டிஸ்டர்பன்ஸை தூங்குற எழுந்துறவன் ராமு எழுந்துடுறா அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது நான் ஆரம்பிக்கிறேன் இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த காலம் முதல்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தின அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்தது இப்போ சமநிலையிலேருந்து புதுசாக ஒரு நிலைகள் உருவாகணும். உதாரணத்துக்கு நான் கையை அப்படி விரிக்கிறேன், காலை கொஞ்சம் விரிக்கிறேன், கண்ணை அப்படி தொடக்கிறேன், இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் நான் ஆரம்பிக்கிறேன் இல்லையா. அந்த மாதிரி அடுத்த லெவலில் ஒரு பரிணாமம், ஒரு சேஞ்ச் ஏற்படுத்தணும். அந்த சேஞ்ச் எப்படி வரும் அப்படின்னா அதுக்கு ஒரு சக்தி வச்சிருக்கான். அதுக்கு தான் இயற்கைன்னு ஒரு சக்தி, அதுக்கு தான் பிரகிருத்தின்னு ஒரு சக்தி. இது இன்னொரு உதாரணத்தில் சொல்கிறேன். ஒருத்தர் சில பேர் எழுந்துக்கும் போது நான் பார்த்துருக்கேன், என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க, டேய் எழுந்துடா அப்படின்னு எழுந்துப்பார்கள். ஏன்னா அவங்க சுவாவம் அது. சில பேர் எழுந்துக்கும் போது அப்படின்னு எழுந்துப்பார்கள். இது என்னது தாமசம். ஒருத்தர் வந்து அப்படின்னு எழுந்தார் ராஜசம். ஒன்றுத்தர் எழுந்துக்கோன்னா அப்படி கண்மலர்ற மாதிரி இப்படி கண்ணை திறந்து டைம் ஆகிடுதா அப்படின்னு சிரிச்சுன்னு இருந்தால் சாத்வீகம். அப்போது இந்த ஒரு இயற்கை இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி அடுத்த ஸ்டெப்பு மாறுங்கிறத டிசைட் பண்ணுறது அவரவர் இயற்கைன்னு இருக்கா மாதிரி பகவான் கிட்ட 2வது ஒரு சக்தி இருக்குது. அதுக்கு என்னன்னா பிரகிருத்தின்னு பேர். அதுதான் பரிணாமத்தை கொண்டு வரக்கூடியது. நம்ம மதத்துப்படி இந்த பரிணாமம் சொல்கிறோம் இல்லையா, நம்ம சயின்ஸில் படிக்கக்கூடிய பரிணாமங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம ஆன்மீக விஷயமான பரிணாமங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் இயற்கை. நம்ம இயற்கையை மறுக்கிறதே கிடையாது. யாருமே நம்ம மதத்தை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பகவானை நேரம் கொண்டு வந்து நிறுத்துறது கிடையாது. நம்ம உலகத்தை இயற்கை தான் படைச்சதுன்னு சொல்கிறோம். நீங்கள் இயற்கையில் என்ன கண்டுபிடிச்சாலும் ஆமான்னு தான் சொல்ல போகிறோம். ஏன்னா நாங்கள் ஒன்றும் பகவானுக்கு புறம்பா இயற்கை இருக்குன்னு சொல்லவே இல்லையே. நம்ம என்ன சொல்கிறோம், இந்த இயற்கை பகவான் உடையதுன்னு சொல்கிறோம். இது புரியுறதா உங்களுக்கு? நாளைக்கே சயின்ஸில் இந்த தியரி அது என்ன வேணாலும் போடுப்பா, எல்லாம் இயற்கை தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலையே. இயற்கைக்கு பின் இயற்கையை உடையவன்னு ஒருத்தர் இருக்கணுமே, அதைத்தான் நாங்கள் தெய்வம்னு சொல்கிறோம். தெய்வம் நேரடியாலாம் இந்த உலகத்தை படைச்சு இந்த எடுத்து அங்கே போடுங்கலாம் தூக்கிலாம் போடலை. அது ஒரு சிஸ்டம் வச்சிருக்கு, அதுக்கு இயற்கைன்னு பேர். நீங்கள் பார்க்கக்கூடிய சயின்ஸ் எல்லாம் உங்கள் எல்லாருக்கும் கோட்டி நமஸ்காரம். ஏன்னா நீங்கள் இயற்கை என்ற தேவியை தான் நீங்கள் ரிசர்ச் பண்ணி சொல்கிறீங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சயின்ஸு எவ்வளோ தூரம் போனாலும் இன்ஃபேக்ட் எனக்கு அது ஹெல்ப் தான் பண்ணும். இன்னும் பாகவதத்தை நல்லா புரிஞ்சிக்க தான் அது ஹெல்ப் பண்ணுமே தவிர இது இறைவனுக்கு புறம்பாக இருக்குன்னு வரவே முடியாது. ஏன்னா இறைவன் உடைய இயற்கை, நீ இயற்கையிலேயே மாட்டின்னு நிற்கிற, இன்னும் கொஞ்சம் மேலே வான் தான் நம்ம சொல்கிறோம். அந்த இயற்கை யாருடையதுன்னா ஒரு சைத்தன்யம் உடையது தான் இயற்கை. சைத்தன்யம் என்றால் உயிர்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு இல்லையா. இப்போ இயற்கை அப்படின்னா ஒரு ஒரு உயிருள்ளவனுடையதா தான் இயற்கை. கோபம் அப்படிங்கிறத கோபப்படுறவனை காட்டியும் பிரித்து காட்டுங்க பார்ப்போம். இயற்கையை காட்ட முடியுமா? இது அவர் இயற்கை சார் நம்ம மனுஷர்கிட்ட சொல்கிறோம் இல்லையா. 1 பைசா செலவழிக்க மாட்டான் சார், செம்ம கஞ்ச பிஸ்னாரி சார் அப்படின்னு சில பேர் சொல்வார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ கஞ்சத்தனம் என்ற இயற்கை கஞ்சன் என்றவனை சார்ந்துதான் இருக்க முடியும். கஞ்சத்தனத்தை மட்டும் நான் நிறைய புக் எழுதினா கூட நீ கஞ்சனை வச்சுதான் கஞ்சத்தனத்தை பேச முடியும்.
அந்த இயற்கை மாதிரி தான் நம்ம என்ன சொல்றோம், இந்த இயற்கைன்னு சொல்றோம் இல்லையா. இப்போ இந்த இயற்கைன்னு நம்ம பார்க்குற விஷயமும் இயற்கையை உடையவன், அதற்கு ஒரு ஆதாரணமாக ஒரு சைத்தன்யம் இருந்தால்தான் இயற்கையும் செயல்படும். இதுதான் நம்மளுடைய ஸ்டான்ஸ். அதனால என்னத்தான் காஸ்மாலஜி, உலகியல், இயற்கையியல் என்ன வேணாலும் கண்டுபிடிங்க, சந்தோஷம் எங்களுக்கு. ஏன்னா இந்த சனாதன தர்மத்தை அது தொட முடியாது. ஏன்னா இது இயற்கையை நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க, கரெக்டாக பண்ணீங்கன்னா நாங்களும் ஒத்துக்கிறோம் அதை. அவ்வளோதான் விஷயம். அதனால இந்த இயற்கை, அதுக்கு தான் ஸ்வபாவம்னு பேர். ஸ்வபாவம் சொல்ல, அதான் அவன் ஸ்வபாவம் அப்படின்னு சொல்கிறது தான் இயற்கை. அந்த இயற்கையோட காரியம் என்ன அப்படின்னா, அது என்ன பண்ணும் தெரியுமா, மாறுதலை உண்டு பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் பரிணாம வளர்ச்சின்னு சொல்கிறோம், எவல்யூஷன்னு சொல்கிறோம். இயற்கை தான் எவல்யூஷனுக்கு காரணம்ங்கிறது நம்ம மதத்தில் கோடி கோடி வருஷமாக சொல்கிற விஷயம்தான். ரைட்டா? நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிலாம் சயின்ஸில் சொல்கிற அழகான விஷயம். அவங்க இயற்கையில் அழகாக கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க, அவருக்கு கோடி நமஸ்காரம். இயற்கையாச்சா. இப்போ காலம், கர்மம். அடுத்தது கர்மம். கர்மம்னா என்ன தெரியுமா, நம்ம அது ரொம்ப தப்பாக யூஸ் பண்ணுறோம். கர்மண்டா, அந்த கர்மம் இல்லை. இது ஆச்சரியமான விஷயம். இப்போ உலகத்தை ஏன் படைக்க வேண்டும், ஒரு கேள்வி வரணும் இல்லையா. உலகத்தை ஏன் படைக்கணும்? உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஒருத்தர் என்ன பண்ணுறார், ஒரு பேங்க்கில் லோன் வாங்குறார், இன்னொரு பேங்க்கில் டெபாசிட் போடுறார், மறந்து போயிட்டார்னு வச்சுப்போம். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் சரியான பேங்காக இருந்தால் என்ன பண்ணுவான், லோன் வாங்கின ஆளு கதவை தட்டி, ஐயா திருப்பி கொடுக்கணையா, எடியா பணத்தைம்மா. டெபாசிட் போட்டவர் மெச்சூர் ஆகிடுது டெபாசிட், இந்தாயா அப்படின்னு கொடுக்க வருவான். இந்த கடன் வாங்குறவன் பேர் பாப்பம்னு பேர். உனக்கு டெபாசிட் முடிஞ்ச உடனே போனஸ் கொடுக்குறானே, அது புண்ணியம்னு பேர். இது ரெண்டும் மிச்சம் இருந்தால் உங்கள் கதவை நிச்சயமாக தட்டுவார்கள். அது உங்கள் கதவாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் லேப்டாப்பில் உங்கள் அக்கௌண்ட்டு கதவாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதை தட்டுவார். ஏன்னா பாக்கியை வச்சுருக்கிறதுனால. பாக்கி பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கும். கொடுக்க வேண்டியது நெகட்டிவ் பாக்கி, வர வேண்டியது பாசிட்டிவ் பாக்கி. அப்போ கதவை தட்டதானே தட்டுவார்கள். அந்த மாதிரி இந்த ஜீவன்கள்லாம் பிரளயத்தில் போய் ஒடுங்கி இருக்குது. அது ஏதோ ஒரு நிலையில் இருக்குது, அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் பாக்கி இருக்கும் இதுக்கெல்லாம். என்ன பாக்கினா கர்மம். போன ஜென்மம், கோட்டி ஜென்மம் முன்னாடி எல்லாம் பாக்கி வச்சு வச்சு வந்து உட்காந்துட்டு இருக்கு. நிறைய டெபிசிட் இருக்குது, சிலதுக்கெல்லாம் சர்ப்ளஸ் இருக்குது. ஸோ அதுக்கு சேர வேண்டியதை இப்போ திருப்பி கொடுக்கணுங்கும் பொழுது பகவான் இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்ணுறதுக்கான காரணம் என்ன காரணம், இதுதான் குயவன் போன்ற ஒரு நிமித்தமான காரணம். என்னன்னா, இந்த கர்மாலாம் பாக்கி இருக்கு, அவரவர்கள் அந்த கர்ம பலனை அடைஞ்சுதான் ஆகணும். அதை அடைஞ்சின உடனே அடைய ஒன்றும் நிறைய கர்மா பண்ணி ஒன்றும் டெபிசிட் வைப்பாங்க, இதெல்லாம் ஓடின்னு இருக்கும். யார் பகவானை சரணாகதி பண்ணி கர்மாவை 0 பண்ணுறாங்களோ அதுக்கு தான் மோட்சம்னு பேர். அப்படி இந்த சூழலில் நம்ம வரமாட்டோம். இது வரைக்கும் தெளிவாக இருக்கல. அதனால் பாக்கி கர்மா இருக்கு. கர்மானா என்ன, நல்லது பண்ணுறோம், அந்த நல்லது பண்ணதுக்கான பலன் கொடுத்தே ஆகணும் பகவான். ஏதோ ஒரு கெடுதல் பண்ணுறோம், கெடுதலுக்கான ஒரு எஃபெக்ட் வந்தே ஆகணும். அதுதான் கர்மா. இந்த கர்மா தான் இந்த ஒரு படைப்புக்கான ஒரு நிமித்தம்னு சொல்லக்கூடிய குயவன் போன்ற ஒரு காரணம். அதுவும் இல்லை, எல்லாம் பகவானை பிடிச்சிட்டு தான். தானாக கர்மாலாம் ஒன்றும் பண்ணாது, பகவானை பிடிச்சிட்ட கர்மா. பகவான் கர்மத்தை வச்சுட்டு இதை படைக்கிறான். ரைட்டா? எப்படி படைப்பான்? இப்போ 84 லட்சம்னு சொன்னோம் இல்லையா. ஒருத்தன் நல்லா ரொம்ப நல்லா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான், நல்ல ஒரு தர்மமான வாழ்க்கையை வாழ்ந்தான், மனிதனாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு என்ன ஒரு படைப்பு வரும்னா, மனிதன் உருவில் நீ உள்ள போ, நீ மனிதனாக இரு படைப்பும் பொழுதுன்னு வரும். ஒருத்தன் எப்பவும் லொல்லுன்னு குறைச்சிட்டே இருந்தான்னா அழகாக அதுக்கு ஒரு 4 கால் ஒரு வால், அது அந்த ஒரு படைப்பு வந்துடும் அவனுக்கு. ஒருத்தர் எப்போவுமே ஒரு விஷயத்தை சுற்றி வந்தான்னா பூனை மாதிரி வரும். நான் பூனை மாதிரி ஏன்டா சுற்றி வரேன்னு. ஒருத்தன் 40 வருஷம் முன்னாடி நடந்ததை ஞாபகம் வச்சுட்டு அந்த ஒரு கருவின் தானே ஒரு யானை ஜென்மம் வரும் போல இருக்குது. அதோடைய ஸ்வபாவத்தை வச்சு, இந்த கர்மத்தை வச்சு அதுக்கு ஆனால் ஒரு படைப்பு, அதுதான் கர்மம். அதனால தான் படைப்பு. எதுவுமே பகவான் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணல. நம்ம கஷ்டப்பட்டாலும் அது நமக்கு தகும், நம்ம சந்தோஷப்பட்டாலும் அது நமக்கு தகும். இதே கர்மான்னு சுத்தா திருப்பி பிறக்கணும். கஷ்டப்பட்டா கிருஷ்ணா, சந்தோஷப்பட்டா கிருஷ்ணான்னு இருந்தால் வெளில வரலாம், அவ்வளோதான் விஷயம். ஸோ பக்தி பண்ணுறதே அதுக்காக தானே தவிர, நான் பக்தி பண்ணேன்னு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன்னு குழந்தைத்தனமாலாம் பேசக்கூடாது. நீ படித்தா பாஸ் ஆக, இன்னும் கொஞ்சம் நல்லா கிருஷ்ணான்னு சொல்லி படித்தா ஞாபக சக்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். இன்னும் நிறையா கிருஷ்ணான்னு சொன்னால் நீ படித்ததில் நிறையா கொஷின் வந்தால் வரலாம், அதெல்லாம் நான் உத்தரவாதம் கிடையாது. ஆனால் தான் நான் இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் சொல்கிறேன், நான் மார்ச் மாதத்தில் இதெல்லாம் சொல்ல மாட்டேன். என்ன ஏன் அப்படின்னா, அதையும் இதையும் முடிச்சு போடாதீங்க. அது எங்கேயோ இருக்கிற அழகான விஷயம். அது பக்திங்கிறதுலாம் ரொம்ப ரசிக்க வேண்டிய விஷயம்.
அதனால அதை வைத்து கொண்டு நான் படித்தா பாஸ் ஆவேன், படித்தா வேலை கிடைக்கும், அதெல்லாம் உண்டு, அதெல்லாம் ரொம்ப அல்பமான விஷயம். ஆனால் இங்கே பகவான் சொல்கிறான், கர்மா இருந்தால் பிறந்தாகணும். நீ அந்த கர்மத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன்னா இப்போ 2 0 ஆகிடும், ஆனந்தமாக கிருஷ்ணனோட இருக்கலாங்கிறது தான் படைப்புடைய ரகசியம். அதனால முதல்ல பகவான் பண்ணுறது என்ன? இந்த உலகை நான் படைத்து நானே பலவாறாக ஆவேன். ஒருவனாக இருக்கக்கூடிய பகவான் பலவாறாக நானே ஆவேன்னு சங்கல்பம் பண்ணும்போது தான் ஆரம்பிக்கிறது. எப்படின்னா ஞாபகம் இருக்கா? நம்மளுடைய ஸ்வப்னம் மாதிரி, நம்மளுடைய கனவு மாதிரி, ஒரே நம்மளுடைய மனது, ஒரே எண்ண குவியல் அப்படியே பல ரூபங்கள் எடுத்து பல அனுபவங்கள் கொடுக்குற மாதிரி. ரைட்டா? அடுத்தது என்னன்னா, ஒரு சங்கல்பம் பண்ணோன்னா இவர் பேட்டை பிடிச்சாருன்னா தானா பேட்டிங் திறன் அவருக்கு வந்து நிற்கிற மாதிரி நமக்கே அப்படி இருக்கு இல்லையா? நமக்கு அந்த இப்போ அது சரியா வரலன்னா நம்மளுடைய அந்த ஒரு மூளையிலேயோ சைக்காலஜிக்கலையோ ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம். அதை நம்ம சரி பண்ணணும். அது வந்து ஒரு 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 வியாதி. ஒன்று காரியம் பண்ணும் பொழுது அந்த காரியத்தோட சக்தி மேலே வந்து நிற்கலைன்னா அது சம்திங் ராங். அதுக்கான ஒரு சிகிச்சை எல்லாம் இருக்குது. மறந்து போயிட்டோம் அந்த மாதிரி சொல்கிறோம். என்ன அப்போது நமக்கே என்னென்னா, ஒன்று சங்கல்பம் பண்ணால் தானாக அதுக்கு ஏற்ற ஞானம், அதுக்கு ஏற்ற சக்தி, அதுக்கு ஏற்ற ஒரு ஒரு கிரியைகள் எல்லாம் நமக்கு ஞாபகம் வருது. கரெக்டா? ஓகே. அதுக்கப்புறம் பகவானும் சங்கல்பம் பண்ண உடனே இந்த படைப்புக்கான திறன் இவ்வளோ நேரம் உள்ளே இருந்தது வெளிப்படுறது, அந்த சக்தி வெளிப்படுறது. அதுதான் மாயை. பாகவத ரீதியாக சொல்கிறேன், அதுதான் மாயை. அதைத்தான் நம்ம தேவியா, சுவாமினியா, இறைவியா வழிபடுறோம். அந்த மாயையை நம்ம பார்க்கணும்னா இப்படி தான் பார்த்தாகணும். இப்போ நான் புரியறதா நான் சொல்கிறது? புத்திபூர்வமாக சக்தின்னு சொல்லிட்டேன். என்ன புரிஞ்சுது? ஒன்றும் புரியல. ஆனால் நீங்கள் பக்தி பண்ணி ராதாகிருஷ்ணரை நேருக்கு நேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஞானம் பூர்ணமாயிடும். ஏன்னா அந்த சக்திக்கும் ஒரு ரூபம் இருக்குது, சக்திக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தி உண்டு, எல்லாம் உண்டு. அதைத்தான் இறைவன் இறைவி நம்ம பார்க்கக்கூடிய வழியில் ராதாகிருஷ்ணன்றோம். சில பேர் லக்ஷ்மி நாராயணன்பார்கள், சில பேர் சிவசக்தி என்று சொல்வார்கள், இல்லைனா சில பேர் கௌமாரன் எடுத்து முருகபக்தி பண்ணுறவர்கள்லாம் வள்ளி தெய்வானி சமயத்தை வடிவேலன் அப்படிம்பார்கள். அப்படி அந்தந்த மார்க்கத்தில் அந்தந்த வழியை காட்டுறது. பாகவதம் சொல்கிறது இந்த தெய்வத்திலேயே உத்தமமான தெய்வம் கிருஷ்ணன் அப்படின்னு பாகவதம் காட்டுறது. நான் பாகவதம் சொல்கிறதுனால அதுதான் சொல்லுவேன். நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறது அந்த பாத்து தான். மற்ற பாதைகள் ஏதோ கம்மியான பாதை கிடையாது. ஆனால் நம்ம பாதை கம்மியான பாதைன்னு நினச்சிடாதீங்க, அவ்வளோதான் விஷயம். அவரவர் அந்தந்த ஒரு பாதையில் பகவான் சங்கல்பப்படி அப்படி அப்படி போகிறார்கள். அந்த பக்தர்கள் அப்படின்னாலே பக்திங்கிறது தான் முக்கியம். அது வந்து நீங்கள் எந்த பக்தி பண்ணாலும் கடைசியாக எது சத்தியமோ அந்த தெய்வம் அந்த சத்தியத்தில் இழுத்துட்டு போயிடும் நம்மளை. இது வந்து வேதத்து சொல்லக்கூடிய தெய்வங்கள் விஷயமாக சொல்கிறேன். வேதத்தில் சில தெய்வங்கள்லாம் சொல்லியிருக்கு இல்லையா? அந்த தெய்வத்துக்கு பக்தி பண்ணால் அந்த தெய்வமே சரியான வழி காட்டி நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். பக்தி தான் முக்கியம். அதனால் இங்கே முதல்ல சங்கல்பம், அந்த சங்கல்பத்தினால அந்த சக்தி டக்குன்னு அப்படி வந்து நிற்கிறது. அதுக்கப்புறம் 3 விஷயம் உள்ளே வருது. ஒன்று என்னென்னா காலம். அந்த டைம் வரும்போது சமம் நிலையில் இருக்கக்கூடிய 3 குணங்களை அப்படி ஒரு கலக்கி விடுறது. அது கலக்கி விட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா ஸ்வபாவங்கிறது உள்ளே வந்து அதை மாற்ற ஆரம்பிக்கிறது. இப்போ பால் இருக்குது, அந்த பாலை நல்லா கலக்கி விட்டோம். அந்த கலக்கி விட்டதில் கொஞ்சோண்டு ஏதாவது மிளகா போட்டோன்னா என்ன ஆகுது? பால் இப்போது தயிராகுது. அந்த தயிரை கடைஞ்சோன்னா அதுலேருந்து வெண்ணெய் வருது. வெண்ணெயை வந்து ஹீட் பண்ணோன்னா அதுலேருந்து நெய் வருது. அப்போ பால்லேருந்து பரிணாம வளர்ச்சி ஆகி ஆகி கடைசியில் நெய். பால்னால் 2 நாளுக்கு மேலே இருக்காது. நெய்ன்னு பார்த்தோன்னா அது ஒரு வருஷம் கூட இருக்குது. அப்போ அதே பால்லேருந்து தான் வந்திருக்கு பரிணாம வளர்ச்சி. அதாவது மாறுறதுனால அதோடைய இயற்கையும் மாறுறது. பார்த்தீங்களா? அதை தான் இங்கே காட்டுறார். இந்த மாறுதலே எதனால் வருதுன்னா இயற்கை ஸ்வபாவத்தினால வருதுன்றார். இந்த அத்தனை படைப்பையும் படைப்பதற்கான ஒரு காரணம் என்னன்னா, ஜீவன்களாகிய நம்ம எல்லாரும் நிறைய ஒட்டுமொத்த கடன் வச்சிருக்கோம். என்ன? அதுக்கு தான் கர்மான்னு பேர். அந்த கர்மாவை செலவழிக்கிறதுக்காக தான் திருப்பி படைப்பு. இது வரைக்கும் புரிஞ்சது இல்லையா? ரைட், வெரி குட். உடனே என்னாச்சு? முதல்ல என்ன வந்ததுன்னா, இதெல்லாம் டெக்னிக்கல் பேர், இது 4-5 வாட்டி கேட்டால் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். முதல்ல அந்த ஒரு பரிணாமம் என்ன ஆச்சு? தன்னுடைய மாயா சக்தியிலிருந்து ஒரு பரிணாமம் என்னாச்சுன்னா மகத்துன்னு ஒன்று வந்து தான். இது எதுக்கு நம்ம தூக்கத்துலேருந்து எழுந்தும் பொழுது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் இல்லையா? இது என்னன்னா, முதல்ல தூக்கத்தில் நம்ம முழிக்கும் பொழுது என்ன முதல்ல நமக்கு வருதுன்னா அந்த புத்தி சக்தி தானே வருது. நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற ஒரு புத்தி வருது. அதாவது ஐ எம் அவேர், இந்த கட்டில் இருக்கேன். கண்ணை திறந்த உடனே உலகம்னு ஒரு அவேர்னஸ், ஒரு புத்தி வருது. அதுதானே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு.
அந்த ஒரு இடத்துல இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கோங்க. மகத்துன்னு ஒன்று வருது. அது என்ன அப்படின்னா அதுதான் புத்திசாலித்தனம், இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். அந்த மகத்து முதல்ல வருது. அந்த மகத்துவம் என்ன பண்ணுறது, பரிணாமமாகி அகங்காரம்னு ஒரு தத்துவம் வருது. அதனால தான் எழுந்த உடனேயே நமக்கு அடுத்த எண்ணம்னா நான் இந்த உடம்பு அப்படின்ற எண்ணம் நமக்கு தெரியாமலே வருது இல்லையா? தூங்கும்போது இருக்கா இந்த உடம்பை நான் இருக்கேன்னு சொல்லிச்சா தூங்கும்போது? அப்போ முழிச்ச அப்புறம் முதல்ல நமக்கு வரக்கூடியது ஒரு புத்தி, இப்படி இங்கே இருக்கேன். அடுத்தது நான் இந்த உடம்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. உன் உடம்பை இங்கே கொண்டு வான்னு அவர் சொல்லலை, நீ இங்கே வான்றார். அப்போ நகர்றது எது அப்படின்னா நம்ம எண்ணம் கூட நகராது, நம்ம வேற எதையோ யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் நிற்கிறது நம்ம உடம்பு. இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிறது. அதனால நம்ம உள்ள இன்னும் கொஞ்சம் டைசெக்ஷன் பண்ணுறோம் உங்களுக்கு. அப்போ ரெண்டாவது அகங்காரம்னா என்னென்னா நான் இந்த உடம்பு, இந்த உடம்பை மரியாதை எல்லாரும் பண்ணார்கள்னா எனக்கு மரியாதை செய்கிறார்கள், இந்த உடம்பை புகழ்ந்தார்கள்னா என்ன புகழ்கிறார்கள் அப்படின்ற அந்த அகங்காரம்னா அந்த கனெக்ஷன் வருது இல்லையா? அது அடுத்த ஒரு தத்துவம். முதல்ல மகத்துன்னு சொல்லக்கூடிய அந்த புத்தி தத்துவம்னு வச்சுப்போம் இப்போதைக்கு. அது சித்தம்ன்ற ஒரு தத்துவம். சித்தம்னு வச்சுக்கலாம், அது கரெக்டாக இருக்குது. நம்ம எழுந்த உடனே என்ன ஞாபகம் வருதுன்னா நேற்று 9 மணிக்கு தூங்கினோம் 6 மணி ஆச்சுன்ற நினைப்பு வருது இல்லையா? என்னை பற்றியான ஒரு நினைப்பு வருதா இல்லையா? எழுந்த உடனே இங்கே இருக்கேன். யாருமே இந்த கம்ப்யூட்டர்லாம் ஒரு காலத்தில் நாங்கள்லாம் இப்போ யூஸ் பண்ண காலத்தில் ஆன் பண்ணால் பூட்டிங்னு ஆகும். அது ஒரு 1/2 hour ஆகும், சுற்றிலே இருக்கும் அது. அந்த மாதிரிலாம் நமக்கு நல்ல வேலை பூட்டிங் டக்குன்னு ஆயிடுது. முழிச்சின்ற உடனே நான் யார், நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு யாரும் கேட்கல. அதெல்லாம் கேட்காம டக்குன்னு நமக்கு ஒரு சித்தம், ஒரு பிரக்ஞை வருது. நேற்று தூங்கினோம், இன்னைக்கு இருக்கோம், இங்கே தான் இருக்கோம், இன்னைக்கு நான் வெளியூர் வந்திருக்கேன், டக்குன்னு வந்துருச்சு. இது என் வீட்டில் இல்லை, நான் வெளில இருக்கேன், ஒரு ஹோட்டலில் இருக்கேன், இங்கேயோ இருக்கேன், ஆசிரமத்தில் இருக்கேன். அதுதான் மகத்துன்னு வச்சுப்போம் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் நான் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த உடலோடையும் அது கனெக்ட் பண்ணி நான் இந்த உடல். இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுனால இதை பற்றி யோசிக்கிறது இல்லை. நம்ம இந்த உடலை சார்ந்ததெல்லாம் எனது இல்லையா? இந்த உடல் மேலே போடக்கூடிய போர்வைக்கு இது ஏன் ஷால் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். அப்புறம் இந்த உடலை கொடுத்த அப்பா அம்மா என் அப்பா அம்மா அப்படின்றோம் இல்லையா? இந்த உடல் இருக்கக்கூடிய இந்த இடம் என் வீடு, இந்த நான் எனது ரெண்டும் வருதுல அகங்காரத்தில். அந்த மாதிரியான ஒரு தத்துவம்னு வச்சுப்போம் இப்போதைக்கு. அகங்காரம்னு ஒரு தத்துவம். அந்த அகங்கார தத்துவம் 3ஆ பிரியறது. ஏற்கனவே 3 குணம் சொன்னேன் இல்லையா? சத்வம், ரஜஸ், தமஸ். இப்போதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த 3 அகங்காரங்கள் 3ஆ பிரியறதான். இந்த அகங்காரத்தை மாத்துறது இது நம்ம ஸ்வபாவங்கிறது மாத்தினே போகுது. இந்த 3வது மாற்றம் தான் ஆச்சரியமா இருக்கு. இந்த அகங்காரம் 3ஆ பிரியறதான். என்னன்னா தாமசம், ராஜசம், சாத்வீகம்னு. இதுல தான் படைப்புடைய இன்ட்ரெஸ்டிங் பார்ட் வருது. ரொம்ப தாமசமான அகங்காரம் எதை கொண்டு வருதுன்னா 5 பூதங்களை கொண்டு நிற்கிறது. 5 பூதங்கள்னா ஏதோ பல்லு, தலை, முடி அதெல்லாம் இல்லை. முதல்ல ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், பூமி. இந்த 5 பூதங்கள். பொதுவாக சயின்ஸில் விஷயங்களை எவ்வளோவா பிரிப்பார்கள்னா 3ஆ பிரிப்பார்கள். சாலிடு, லிக்விடு, கேஸ்ன்னு பிரிப்பார்கள். நம்ம என்ன பண்ணிட்டோம், இதை 5ஆ பிரிச்சிட்டோம். ஏன் 5ஆ பிரித்தோம்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லுவார்கள். நீ இந்த உலகத்தை எப்படி அனுபவிக்கிற அப்படியே நான் அதை பிரிச்சிடுறேன். உலகத்தை எப்படி அனுப்பிடுறேன்? பார்க்குறேன், கேட்குறேன், நுகர்றேன், டேஸ்ட் பண்ணுறேன், தொடறேன். இந்த 5 வச்சு தானே உலகம்னு ஒன்று தெரியும். இந்த 5ல் எதுவுமே வேலை செய்யலைன்னா உலகமே கிடையாது உனக்கு. கரெக்டாக? உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நான் என் புலன்கள் மூலம் எப்படி அனுபவிக்கிறேனோ அப்படியே அதோட கேட்டகரியாக நான் கொண்டு வந்துட்டேன். ஒன்றும் பர்ஃபெக்டாக இருக்காது. ஏன்னா நான் சாலிடுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது சாலிடா? ஆமாம், ரொம்ப ஹீட் பண்ணால் லிக்விட் ஆகிடும். அப்போது சாலிடுனா இன்னொரு கண்டிஷன் போடணும். 40 டிகிரி சென்டிகிரேட்டில் சாலிடு. இப்போ இரும்பு இது இருக்குன்னு வச்சுப்போம். இதில் ஒரு 1000 டிகிரி 2000 டிகிரி போட்டால் எல்லாம் தண்ணி மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும் அது. அப்போ நான் என்ன சொல்லணும்? இரும்பு சாலிடாக இருக்கும் நார்மல் டெம்பரேச்சரில். இப்போ காற்று இருக்குது, அது கேஸு. அதை நான் போட்டு -300 டிகிரின்னு போட்டேன்னா அது லிக்விடாக போகுது, அது சாலிடாக கூட ஆகிடுறது. அப்போ நான் அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் சொல்லணும். இது சயின்ஸுடைய வழி. அது அப்படி அமைச்சிருக்கார்கள். நம்ம ரிஷிகள்லாம் என்ன பண்ணிட்டாரு, இவ்வளோலாம் கண்டிஷன்லாம் போட வேண்டாம். எது பார்க்கப்படுவதோ அந்த பூதம் இந்த உலகத்தில் இருக்கிறது, எது கேட்கப்படுகிறதோ அந்த பூதம் இந்த உலகத்தில் இருக்கிறது, எது ருசிக்கப்படுகிறதோ அந்த பூதம் இருக்கு. இதை வச்சே 5ஆ பிரிச்சுட்டாரு. இந்த 5 பூதம் எங்கேருந்து வந்ததுன்னா தாமசம்ன்ற அகங்காரத்துலேருந்து வந்தது. ரைட்டா?
அதற்கு அடுத்தது இந்த 5 பூதம் இருந்தால் மட்டும் லோகம் ஆகாது. ஏன்னா ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பார் லோகயத்தே, அதை அனுபவிப்பதனால தான் லோகம்னே பேரு இல்லையா. லோகம்னு ஒன்று இருக்கு, அதை யாரும் பார்க்கறதுக்கு இல்லை, இருக்கிறதுக்கு யாரும் லோகம்னே ஒன்று கிடையாது. அதில் உயிருள்ள ஒரு பொருள் பார்ப்பதுனால தான் இது லோகம்னே பேரு இல்லையா. அந்த உயிருள்ள பொருட்கள் தான் ஜீவன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த ஜீவனுக்காக தானே உலகத்தையே படைச்சிருக்கார்கள். இப்போ இந்த உலகத்தோட உறவாடுவதற்கு 5 புலன்கள் வேணும் இல்லையா. கண்ணால் பார்க்கணும், காதால் கேட்கணும், மூக்கால நுகரணும், நாக்கால ருசிக்கணும், தோலால் தொடு உணர்ச்சியில் தெரிஞ்சுக்கணும். இந்த ராஜச அகங்காரத்துலேருந்து பேரலாக இந்த 5 வந்து தான். இது பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இது சொல்கிறது. முதல்ல உலகம் படைக்கப்பட்டது, அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று எப்படியே சின்ன புழுவாக இருந்தது, அது ஏதோ ஒரு பட்சியாச்சு, அப்புறம் காது வந்தது, மூக்கு வந்ததுன்னு ஆக்சிடெண்ட்டாக நடந்ததுன்னு சொன்னால் இதெல்லாம் சொல்லலாம். நம்ம மதப்படி இது ஆக்சிடெண்ட் கிடையாது. பகவான் இதன் கரெக்டாக ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு பர்ஃபெக்டாக படைச்சிருக்கான். இது இப்படி இருக்கணும் அப்படின்னு சங்கல்பித்து தான் படைச்சிருக்காங்க தான் நம்ம மத நம்பிக்கை. எல்லா மத நம்பிக்கையும் அப்படி தான். 3வது அகங்காரத்திலேருந்து என்ன வந்ததுன்னா, சாத்வீக அகங்காரத்திலேருந்து இந்த புலன்கள்லாம் வேலை செய்யணும்னா மனசு ஈடுபடணும் இல்லையா, அதுதான் சாத்வீகம். அதாவது நேற்றே சொன்னேன், ஒருத்தர் நான் பாட்டில் வச்சுருந்தேன், நிறைய பேர் என்ன பார்க்குறீர்கள், நீங்கள் பார்க்கக்கூடிய ஃப்ரேமில் பாட்டிலும் இருக்கும், ஆனால் நான் பேசுறதுல வந்து நீங்கள் முழுசாக மனதை நீங்கள் ஈடுபடுத்தினீங்கன்னா இந்த பாட்டிலை பார்க்க மாட்டீங்க. இப்போ எல்லாரும் இதை பார்த்துட்டீங்க. என்ன அப்படின்னா, கண்ணு பார்க்கறது, அந்த பொருளும் இருக்கு, மனது அதில் ஈடுபட்டா தான் அது பூர்ணமான அனுபவமாக ஆகும். அதனால சாத்வீக அகங்காரத்திலிருந்து மனது அந்தந்த புலன்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய அந்த தேவதைகள் இதெல்லாம் உருவாச்சு. இப்போ நம்ம உலகம்னு ஒன்று அனுபவிக்கும் பொழுது உலகத்தை மட்டும் பற்றி சொன்னால் போராது, உலகத்தை பார்க்கக்கூடிய புலன்களையும் நான் அந்த புலன்கள் சரியா வேலை செய்யணும், அதற்கான சக்தி மற்றும் மனது அதையும் சொன்னா தானே என் அனுபவம் பூர்ணமாகும். அதனால இங்க ரொம்ப அழகாக சொல்றார்கள், இந்த 3 சேர்ந்தது தான் இந்த படைக்கூடிய அகங்காரத்திலிருந்து இந்த 3 சேர்ந்து வந்து ரைட்டா. இந்த 3மே என்ன ஆகுது, சேர்ந்து வருது. இதுதான் படைப்புடைய ரகசியம். நிறைய பேர் அறிவியல்ல தியரி ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னு பாருங்க, அனைத்தை பற்றியான ஒரு தியரின்னு. அனைத்தை பற்றியான தியரியில நான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது அனைத்து ஆகாதே. பார்க்கக்கூடிய நானும் சேர்ந்திருந்தா தான் அனைத்தை பற்றியும் சொல்ல முடியும். நம்மளுடைய சனாதன தர்மத்தில் நம்மையும் சேர்த்து தான் இந்த சிருஷ்டி எடுத்து சொல்கிறார்களே தவிர, நாம் ஏதோ சிருஷ்டியில் நடுவில் ஆக்சிடெண்ட்டில் வந்தோம்லாம் நம்ம ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் உலகம். அதனால இங்கே ரொம்ப அழகாக அந்த சிருஷ்டியுடைய கிரமத்தை சொல்லிட்டு வரும் பொழுது, முதல்ல சங்கல்பம்னா நான் பலவாறாக ஆவேன். சங்கல்பம் பண்ணாலே என்ன ஆகுது, அதற்கான சக்தி மாயா சக்திங்கிறது அப்படி வந்து நிற்கிறது. அந்த மாயா சக்தி வந்து நின்ன உடனேயே காலம் கலப்பி விடுறது. சமநிலையில் இருக்கிறத டிஸ்டர்ப் பண்ணாதான் நடக்க முடியும். இதுதான் நியூட்டனுடைய ஒரு லான்னு சொல்லுவார்கள். சும்மா சொல்கிறேன், உங்களுக்கு அறிவியலையும் சேர்த்து சொன்ன நீங்கள் ஆசையாக கேட்பீங்க, எனக்கு அவசியம் இல்லை. ஒன்றை மாற்றணுன்னா ஒரு சக்தி வந்து அதை கிளப்பி விடணும். ஃபர்ஸ்ட் லா, எ திங் டென்ஸ் டு பி அட் ரெஸ்ட் ஆர் இன் கான்ஸ்டன்ட் மோஷன் அன்லெஸ் an external force comes and acts on itன்ற மாதிரி இது ஆன்மீகத்தில் பார்க்கும்பொழுது காலங்கிறது ஒன்று தான் அப்படியே இருந்த 3 குணத்தை கிளப்பி விட்டு ஒரு புது சிருஷ்டியை ஆரம்பிக்கிறது. ரைட்டா. அந்த சிருஷ்டி ஆரம்பித்த உடனே ஸ்வபாவங்கிறது பரிணாம வளர்ச்சி, மாறுதல் ஏற்படுத்த தானே இப்போ புதுசாக ஒன்று வந்தாகணும், அதை பண்ணுறது. கர்மம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பாக்கி கர்மா, நம்ம அத்தனை பேருடைய பாக்கி கர்மா இருக்கே டெபிசிட்டு, அதுதான் இந்த சிருஷ்டிக்கான ஒரு காரணமாக அமைகிறது. உடனே இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஜீவர்கள்லாம் நம்மளாம் இருக்கோம். அப்படி ஆரம்பித்த உடனே முதல்ல அதில் வருது அப்படின்னா சித்தம்னு சொல்லக்கூடிய நமக்கு ஞாபகம்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான புத்தி தத்துவம், அது பிரம்மா, அதுதான் முதல்ல மகத்துன்னு சொல்கிறோம். அந்த மகத்திலிருந்து அடுத்தது அகங்காரம்ன்ற ஒரு தத்துவம், அது 3ஆக பிரிந்து இந்த பொருட்கள் உயிரற்ற பொருட்களாகவும் அதை பார்க்கக்கூடிய புலன்களாகவும் புலனை செயல்படுத்தக்கூடிய மனதாகவும் அல்லது புலன்களை செயல்படுத்துகிற புலன்களுடைய சக்தியாகவும் தேவதைகளாகவும் இந்த 3ம் இந்த ஒரு சிருஷ்டி ஆச்சுங்கிறதோட இன்றைக்கி ரொம்ப ஹெவி டோஸ் ஆச்சு உங்களுக்கு. இதோட இங்கே நிறுத்திப்போம். இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம மதத்தில் எவ்வளோ ஆழமாக போய் ஏதோ நினச்சா வந்தது இப்படிலாம் சொல்லலை. எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் சொல்லி இது நீ நல்லா தியானம் பண்ணால் நீ அனுபவத்தில் உணரலாம்னு சொல்கிறது.
அந்த தியானத்துக்கு சப்போர்ட்டாக ஆதிசேஷனை தியானம் பண்ணு, அந்த தத்துவம் முழுக்க உனக்கு தெரிய வரும். வாசுதேவனை தியானம் பண்ணு, அவன் தத்துவம் முழுக்க உனக்கு தெரிய வரும். பிரம்மாவை நீ நினச்சிப்பாரு, அந்த மகத்தத்துவம் உனக்கு முழுக்க புரிய வரும். ருத்ரன்னு சொல்லக்கூடிய அந்த ருத்ரனை நீ நினைச்சுப்பாரு, உனக்கு அகங்கார தத்துவம் புரிய வரும் அப்படின்னு ஒன்றுத்துக்கும் ஒரு ரூபத்தையும் அதை வழிபடக்கூடிய முறையும் கொடுத்து உனக்கு முழுக்க அத்தனையும் அறிஞ்சு நீ ஒரு ஞானியாகணும்னா இப்படி ஒரு ப்ரொசீஜரை போட்டு காட்டு. நிறுத்திப்போம். சத்குரு மகாராஜ் கி